அதாவது மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் தலித் சமூகத்திலிருந்து இந்த சமூகத்திலிருந்து மதம் மாறியவர்களையும் இதே மாதிரி நம்ம வந்து தலித் பட்டியலே அந்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதாவது இந்துக்கள் இருந்து மதம் மாறி வேற மதத்துக்கு மாறின அந்த தலித்துகளுக்கு அதே மாதிரி இடஒதுக்கீட்டுல சலுகை கொடுக்கணும். அவங்க மதம் மாறினாலும் அவங்களுக்கு அதே சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து முன்மொழிகிறார். இதை பார்த்த உடனே தான் எனக்கு சில கேள்விகள் நல்லா கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது கேட்டீங்கன்னா, இப்போ வந்து விடுதலை சித்த கட்சியிலிருந்து இவங்களுடைய தலைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது திமுக உட்பட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாத்திகங்கிற பேரில் குறிப்பாக இந்து மதத்தை மட்டும் தொடர்ந்து கேவலப்படுத்துவாங்க, இழிவுபடுத்துவாங்க. இப்போ வந்து பாஜக எதிர்ப்பு, அரசு, இது எல்லாமே இவங்க ஏன் பேசுறாங்க கேட்டீங்கன்னா, இந்து மதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாதிய தீண்டாமை இருக்கு. மற்ற மதத்தை நாங்கள் ஏன் விமர்சிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு கிடையாது. இந்து மதத்தில் தான் நீ மேல இருந்து வந்தவன், கீழே இருந்து வந்தவன், நீ மார்பில் பிறந்தவன், கால்டியில் பிறந்தவன் அப்படிங்கிற வேறுபாடுலாம் இருக்கு. அதனால சாதியை ஒழிக்கணும். இந்த சாதியை ஒழிக்கிறக்காண்டி தான் இப்போ மதம் மாறுறாங்க. அதனால தான் மற்ற மதங்களை நாங்கள் விமர்சிக்கிறது கிடையாது. அதனால இந்து மதத்தை விமர்சிக்கிறோம் அப்படின்ட்டு 1008 விமர்சனங்கள் பயங்கரமா, அப்படி அறிவாளிகளா புத்திசாலிகளா இந்த ராசா அப்படி ஒரு இவங்க அப்புறம் எல்லாரும் அப்படிதான் பொங்கிட்டு வந்து பேசுவாங்க. நான் இதை வந்து கேட்கறேன், இவ்வளவுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை வெறுக்கிறீங்க, அதாவது இங்க வந்து சாதி தீண்டாமை இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்போ சரி, இதெல்லாம் வேண்டாம் தானே நீங்க வேற மதத்துக்கு மாறுறீங்க, அப்புறம் என்ன அங்க வந்து என்ன உங்களுக்கு சாதி தீண்டாமை இருக்க போகுது? அதாவது என்னோட கேள்வி, இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சாதி தீண்டாமை இருக்கு, அதனாலதான் நாங்க இந்த மதம் விட்டு மதம் மாற சொல்றீங்க. அப்புறம் மதம் விட்டு மதம் மாறப்புறம் அங்கதான் போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் அந்த சாதிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லையே. சோ நீங்க அப்படித்தானே சொல்றீங்க, அதனால அப்படிதான் இந்த மதத்தை விமர்சிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன, இந்து மதத்தில் இருக்கிற அதே அந்த இடஒதுக்கீடு எல்லாமே வேற மதத்துக்கு மாறினாலும் உங்களுக்கு கொடுக்கணுமா? இது என்னையா லாஜிக்கு? மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் தலித் சமூகத்திலிருந்து இந்த சமூகத்திலிருந்து மதம் மாறியவர்களையும் இதே மாதிரி நம்ம வந்து தலித் பட்டியலே அந்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதாவது இந்துக்கள் இருந்து மதம் மாறி வேற மதத்துக்கு மாறின அந்த தலித்துகளுக்கு அதே மாதிரி இடஒதுக்கீட்டுல சலுகை கொடுக்கணும். அவங்க மதம் மாறினாலும் அவங்களுக்கு அதே சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து முன்மொழிகிறார். இதை பார்த்த உடனே தான் எனக்கு சில கேள்விகள் நல்லா கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது கேட்டீங்கன்னா, இப்போ வந்து விடுதலை சித்த கட்சியிலிருந்து இவங்களுடைய தலைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது திமுக உட்பட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாத்திகங்கிற பேரில் குறிப்பாக இந்து மதத்தை மட்டும் தொடர்ந்து கேவலப்படுத்துவாங்க, இழிவுபடுத்துவாங்க. இப்போ வந்து பாஜக எதிர்ப்பு, அரசு, இது எல்லாமே இவங்க ஏன் பேசுறாங்க கேட்டீங்கன்னா, இந்து மதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாதிய தீண்டாமை இருக்கு. மற்ற மதத்தை நாங்கள் ஏன் விமர்சிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு கிடையாது. இந்து மதத்தில் தான் நீ மேல இருந்து வந்தவன், கீழே இருந்து வந்தவன், நீ மார்பில் பிறந்தவன், கால்டியில் பிறந்தவன் அப்படிங்கிற வேறுபாடுலாம் இருக்கு. அதனால சாதியை ஒழிக்கணும். இந்த சாதியை ஒழிக்கிறக்காண்டி தான் இப்போ மதம் மாறுறாங்க. அதனால தான் மற்ற மதங்களை நாங்கள் விமர்சிக்கிறது கிடையாது. அதனால இந்து மதத்தை விமர்சிக்கிறோம் அப்படின்ட்டு 1008 விமர்சனங்கள் பயங்கரமா, அப்படி அறிவாளிகளா புத்திசாலிகளா இந்த ராசா அப்படி ஒரு இவங்க அப்புறம் எல்லாரும் அப்படிதான் பொங்கிட்டு வந்து பேசுவாங்க. நான் இதை வந்து கேட்கறேன், இவ்வளவுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை வெறுக்கிறீங்க, அதாவது இங்க வந்து சாதி தீண்டாமை இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்போ சரி, இதெல்லாம் வேண்டாம் தானே நீங்க வேற மதத்துக்கு மாறுறீங்க, அப்புறம் என்ன அங்க வந்து என்ன உங்களுக்கு சாதி தீண்டாமை இருக்க போகுது? அதாவது என்னோட கேள்வி, இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சாதி தீண்டாமை இருக்கு, அதனாலதான் நாங்க இந்த மதம் விட்டு மதம் மாற சொல்றீங்க. அப்புறம் மதம் விட்டு மதம் மாறப்புறம் அங்கதான் போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் அந்த சாதிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லையே. சோ நீங்க அப்படித்தானே சொல்றீங்க, அதனால அப்படிதான் இந்த மதத்தை விமர்சிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன, இந்து மதத்தில் இருக்கிற அதே அந்த இடஒதுக்கீடு எல்லாமே வேற மதத்துக்கு மாறினாலும் உங்களுக்கு கொடுக்கணுமா? இது என்னையா லாஜிக்கு?